ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஆராஸ் கிச்சன். நான் இன்றைக்கி டேஸ்டியான சூப்பரான பாஸ்மதி ரைஸில் கீர் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கீர் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாஸ்மதி ரைஸ் கீர் செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். கட்டிங் ரைஸ் தான் இது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப நைஸாக இல்லை, கொஞ்சம் பெருசாகவே கொஞ்சம் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது, சோஜி விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த பதத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்துடுங்க. நம்ம 1/4 கிலோ ரைஸுக்கு 4 பாக்கெட் சேர்க்கணும். அதாவது 2 லிட்டர் பால், 1 லிட்டர் பால் குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த அரிசியை சேர்த்து வேக வச்சிடலாம். இப்போது 1 லிட்டர் பால் நம்ம குக்கரில் சேர்த்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது அப்படியே கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி சேர்க்கணும். மீதி இருக்கிற பாலும் நம்ம சூடு பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா பால் கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாஸ்மதி ரைஸை நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பாஸ்மதி ரைஸ் சேர்த்தாச்சு. இப்போ இந்த கீருக்கு நான் தாஜ்மஹால் அக்மார் கீ தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ 1 கரண்டி கீ சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் வந்துட்டோம். சும்மா நம்ம கையில் கிளறிட்டே இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். விசில் விட்டால் ஒரு 2 விசில் நல்லா மையாக வந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பால்கோவா இந்த சர்க்கரை எல்லாம் அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ நான் மூடி வச்சிடுறேன். நான் குக்கர் மூடி தான் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா எனக்கு அடி பிடிச்சிடமோன்னு பயமாக இருந்துச்சு. அதனால் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டேன். குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் அப்படியே சும்மா ஓப்பனில் வச்சு தான் நான் வேக வச்சுட்டு இருக்கேன். இது வெந்துட்டு இருக்கட்டும். பாருங்கள் நல்லா கிரீமியாக வெந்துட்டு இருக்குது. பாதிக்கு மேலே வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்தால் முழுசாக வெந்துடும். அதுக்குள்ளே ஒரு 200 கிராம் பால்கோவா இருக்குது. ஸ்வீட்லெஸ் பால்கோவா தான் இது. கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்படியே போட்டால் கட்டியாக இருக்கும். நம்ம மிக்சியில் அரைச்சி சேர்க்கும் போது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மில்கோவாவை நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த பால்கோவா சேர்த்த உடனே இன்னும் கொஞ்சம் கிரீமியாக நல்லா ஆகிடுச்சு. கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு நம்ம கலரெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இது நேச்சுரலாகவே இந்த கலர் க்ரீம் கலராக இருக்கும். சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். நல்லா வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் இந்த பாஸ்மதி ரைஸ் முழுசாக வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்துனோம்னா அரிசி வேகாமல் போயிடும். நறுக்குன்னு இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா வெந்து இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். இப்போது டேஸ்ட்டுக்காக என்கிட்ட இருக்கிற மில்க் மேட் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 90% மேலே நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். அப்புறம் 4 பாக்கெட் பால், அதாவது 2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். அதுக்கு நம்ம ஒரு 1/2 கிலோ சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான். இப்போது ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால நான் 1/2 kg சுகர் சேர்க்க போகிறேன். நம்ம 1/2 kg சுகர் சேர்த்தாச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம கொதிக்க வச்சுருக்குற இன்னும் 1 லிட்டர் பால் இருக்குது, அதுவே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 லிட்டர் பாலும் சேர்த்தாச்சு, சர்க்கரையும் சேர்த்தாச்சு, பால்கோவா எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சம் இலாச்சி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் சர்க்கரை மெல்ட் ஆகி திருப்பம் கட்டியாக ஆரம்பிக்கும். கட்டியாக ஆரம்பித்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக முந்திரி திராட்சை நம்ம வறுத்து இதில் நெய்யில் வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ முந்திரி திராட்சை வறுக்கவும் நான் இந்த தாஜ்மஹால் அக்மார் கீ தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு 50 ml அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி திரும்ப கட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி பாதாமெல்லாம் நெய்யில் வறுத்தது இப்போ சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.